ஹே ஆமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் ஹை ஃபீவர், அப்புறம் கோல்டு, வீடியோ போடவும் லேட் ஆக்கிட்டே இருக்கேன் நிறைய தடவை. ஸோ இப்போதைக்கு என்னால் ஒன் ஷாட் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும். சரி, ஒன்லைன்லாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எங்க மம்மா? மம்மா, அம்மா. ஐயோ, சொல்லித்தாரா, எங்க போனீங்க? இதோ கிச்சனில் இருக்கேம்மா. ம், ம், டாட்டா டாட்டா. சொல்லு பேபி. எந்திரிங்க, எனக்கு சுச்சு வருது. பா. போயாச்சா? சரி, நீங்கள் தூங்குங்க. டாடா அப்படியே எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு இப்போவே கிளம்ப ஆரம்பித்தாதான். என்ன டாடா? அக்கா எங்க? அவள் ரூமில் தூங்குறா. சரி, போய் கொஞ்ச நேரம் அவ கூட படு. போடாடா. ஏய் சேட்டை, போங்கிறல்ல. தேஜு, தேஜு. ஐயோ, பேர் சொல்லி கூப்பிட்டா வேற திட்டுவாளே. அக்கா, அக்கா. என்னடி மார்னிங்கே கொட்டாய் விட்டுட்டு வந்து நிற்கிற? கொஞ்ச நேரம் கூட தூங்கிக்கவா? வெறுத்துருவேன். ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஐய், கிளம்புடி புடி. கொஞ்ச நேரம் ப்ளீஸ்க்கா. ஐயோ தாரா, உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குடி எனக்கு. அட்லீஸ்ட் என்னையாச்சும் காலேஜ் கிளம்ப விடு. ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க எல்லாரும். அம்மா. தாரா பாப்பா, என்னாச்சு? ஏன் கண்ணை இப்படி கசக்கிட்டே வரீங்க? யாருக்குமே என் மேலே பாசமே இல்லைம்மா. என்னாச்சு? யார் என்ன சொன்னா? டாடா என்ன சொன்னாங்க? தேஜு எதுவும் சொன்னாலா? ஆமாம், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொன்னேன்னா விட மாட்டுறாங்க ரெண்டு பேரும். அச்சோ, சரி, கொஞ்ச நேரம் இங்கே சோஃபாவில் படுத்துரு, மம்மா வந்து எழுப்புறேன். லவ் யூ மம்மா, நீ தான் பெஸ்ட்டு. சரி சரி, லன்ச் ரெடி பண்ணணும்ல, மம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே. தயாங், தயாங். ஆ ஜங்குப்பா, இருங்க, இந்த சமைச்சிட்ருக்கேன், வந்துட்டேன். சொல்லுங்கள், என்னாச்சு? இங்கே ஃபைல் வச்சுருந்தேனே, அது எங்கே? அது அந்த கபோர்டில் தான் இருக்குது பாருங்க. அங்கே இல்லை. இதோ இங்கே தானே இருக்குது. சாரி சாரி சாரி, உங்களை சரியாக பார்க்கல. சரி பரவாயில்ல. கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. கீழே இறங்கி வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். தரா, தரா, எந்திரி. ஏய் எந்திரி. அக்கா போக்கா, சும்மா மார்னிங்க கடுப்பேற்றிக்க. மம்மா பாருல எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. ஏய் விடு, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நேற்று ஃபுல்லாக அவள் பிடியில் இருந்தால, அதான் டயர்டாக இருந்திருப்பா. மா, நீ ரொம்ப அவளுக்கு செல்லம் கொடுத்துட்ருக்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் பாரு. சரி தேஜு, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு. ஈவினிங் ப்ராஜெக்ட்டுக்கான திங்ஸ்லாம் வாங்கணும். 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஓகே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணுமா? ஐய், நீ கேட்டேன் மாமா கொஞ்ச நேரம் தூங்க விட்டேன். இப்படி பண்ணலாமா தாரா? சரி சாட்டி போடுறேன். அழகு. சரி, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, யூனிஃபார்ம் போட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு மம்மா தான் என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும். அப்போது அடம் பிடிக்காத பாப்பா, டாடாவே கூப்பிட்டு போகிறேன். போடாடா, நீ வேஸ்ட்டு. ஐய், டாடா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களே கூட்டிட்டு போய் என்ன விடுங்க. சரி, நான் கூப்பிட்டு விட்டுக்கிறேன் ஜங்கு, நீ கிளம்பு. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. நீங்கள் போங்க, சாப்பிட்டாச்சுல. ஓகே தேஜு, பாய், பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஏங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நீயும் பார்த்து பாப்பா கொண்டு விட்டுரு. சரி.
ஓகே. கிளம்பலாமா? ம். ஜாலி. கிளம்பலாம். பாய் மம்மா. ஈவினிங்கும் வந்து நீயே பிக்கப் பண்ணிக்கோ. ம். சரி, சரி. நீங்க சமத்து பிள்ளையா போயிட்டு வரணும். ஓகே? ஓகே. லவ் யூ. பாய். ம்ம். ம்ம். பாய். ஐயோ! ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆகுதே. அ எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தயம். டெய்லி லேட்டா வரதே வேலையா வச்சிருக்கீங்கல்ல? இல்ல சார் அது. ஐ நோ தயோங். எவ்ரிபடி ஹேஸ் ஃபேமிலி. ஓகே. அதுக்குன்னு இப்படி ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க. சார் அது ஐ நெவர் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் சார். ம். இத எத்தனாவது தடவ சொல்லிட்டு இருக்கீங்க தயம்? போய் உங்க சீட்ல உட்காருங்க போங்க. சாரி சார். என்ன சீனியர்? ரொம்ப திட்டிட்டாரா? ஆ இல்ல ரிதம். டெய்லியும் வாங்குறது தானே பழகிருச்சு. அதுக்குன்னு அவர் புரிஞ்சுக்காமையா பேசுவாரு? ஆ வீட்ல வேலையும் பார்த்துட்டு, புள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, உங்க ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு, நீங்க கிளம்பி வர வேண்டாமா? அது எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும்ப்பா. அதே எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் சொல்லிட்டேன்னு இல்ல சீனியர். அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு பார்த்தீங்களா உங்கள? எல்லா வேலையும் வாங்கிக்கிறாரு. ஆனா உங்கள இப்படி ட்ரீட் பண்ணுவாரா? ஐயோ! ரிதம் இதுல என்ன இருக்கு? ம். நம்ம மேரேஜ் லைஃப்பையும் பார்க்கணும், சுத்தி இருக்கிறதையும் பார்க்கணும், சுத்தி இருக்கிறவங்களையும் அப்செட் பண்ணிறக்கூடாது. அப்படிதான் லைஃப் ஓடிட்டுருக்கு. என்ன சீனியர் நீங்களே இப்படி பேசுறீங்க? ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆ எத்தனை இயர்ஸா ஒர்க் பண்ணுறீங்க இங்க? எனக்கு புரியுது ரிதம். ஆமா, நீ இதெல்லாம் விடு. எப்படி உங்க ஆள் ஜெஸ்ஸி பிக்கப் பண்ணாங்களா இல்லையா? அத ஏன் சீனியர் கேட்குறீங்க? இந்த காலத்துல பிக்கப் ஆக மாட்டா போல. ம். எக்ஸ்கியூஸ் மீ ரிதம். சீனியர் என்ன ஒர்க் பண்ணாம தயாங் சார் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆ அது சீனியர் ஒர்க்க பாருங்க ரிதம். சாரி சீனியர். என்ன தயாங் சார் எதுவும் டிஸ்டர்ப் பண்றாளா? ஐயோ! இல்ல ஜெசி. அதெல்லாம் ஓகே தான். ஓகே, ஓகே. பார்த்தீங்களா? இப்படி வள்ளு வள்ளுன்னு விழுத்தா யார் எதா லவ் பண்ணுவா? அப்போ நீ லவ் பண்ணல. பண்றேன் சீனியர். ஆனா என்னைக்கு சொல்லி? இவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கே! அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ம். இதுக்கு சொல்றியே! ஆ நானும் ஜங்குக்கும் சேர்ந்த கதையெல்லாம் கேட்டேன்னா, நீ எங்கேயோ போயிடுவ. ஆ உங்க லவ் ஸ்டோரி தானே! செம்ம ஸ்வீட்டு. ஆனா நல்லாருக்கும். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக்காம லவ் பண்றீங்கல்ல? ஆ அந்த மாரி இருக்காங்களான்னு தெரியலையே ஜெசி. அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. இப்போதைக்கு ஒர்க் பார்க்கலாம். ஆமா சீனியர். வந்ததுலேருந்து தொண தொணன்னு ரொம்ப பேசிட்டேன்ல? தெரிஞ்சா சரி. சீனியர் நீங்க கலாய்க்கிறீங்க தானே? சத்தியமா இல்ல. வா ஒர்க் பண்ணலாம். லஞ்ச் டைம்ல கண்டிப்பா பேசலாம். ஓகே. ஆ இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ இருக்கா? வீட்ல வேற அவ்ளோ வேலை இருக்கு. கடவுளே! என்னாச்சு சீனியர்? அதுக்குள்ள வீட்ட பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாச்சா? ம். ஆமா ரிதம். சரி விடுங்க. வேணா ஹாஃப் டே லீவ் கேட்டு போலாமே! எதுக்கு? அந்த ஆள் திருப்பி திட்டுறதுக்கா? ஐயோ! அதெல்லாம் வாங்கி வாங்கி பழகிருச்சு தான். ஆனா மறுபடியும் கேட்டா இரிட்டேட் ஆகுது. ம். அதுவும் கரெக்ட் தான் சீனியர். அந்த ஆள் சும்மா சும்மா திட்டிட்டே இருக்கான்ல. ச்சே! கடுப்பா இருக்கு. ஆ ரிதம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ சீனியர். ஏய் ஜெஸியாவே கூப்பிடுறா. போய் பேசு. நான் அப்பயே கிளம்புறேன். ஓகே? நீங்க பார்த்துக்கோங்க. சீனியர் தனியா விட்டு போறீங்க? பார்த்துக்கோ. பாய். ம். பாய் பாய். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் தான். தயாங் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கிளம்புறான். ஆ இன்னைக்கு வேணும்னே எதாவது வச்சு டின்னு காட்டுறான்ல. கடுப்பா இருக்கு எனக்கு. ச்சை! ம். ஐய்யய்யோ! மணி என்ன? இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. தாரா வேற போய் கூட்டிட்டு வரணுமே! கடவுளே! ம். வேகமா அவன் கார் எடுத்துட்டு இப்ப நேரா தாரா ஸ்கூலுக்கு தான் போறான். என்னாச்சு? இன்னும் தொறக்கல. அப்பாடா! தொறந்துட்டாங்க. தாரா எங்க இருக்க? மம்மா! வாங்க, வாங்க, வாங்க என் தாராக்குட்டி. ஸ்கூல் எப்படி போச்சு? ம். சூப்பரா போச்சு. ம். ஜாலியா போய் இருந்துட்டு வர வேண்டியது. அப்புறம் ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்ல வேண்டியது. சும்மா. சரி, சரி. ஏறுங்க வீட்டுக்கு போலாமா? அம்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு. எனக்கு 2 பென்சில் பாக்ஸ் மட்டும் வாங்கி தாங்க ப்ளீஸ். வீட்ல ஆல்ரெடி வாங்கி வச்சது இருக்கு. அத யூஸ் பண்றியா? அப்படியா? ம். அப்ப போலாம். குட் கேர்ள். இப்ப நேரா 2 பேரும் தான் வீட்டுக்கு போயிடுறாங்க.
அங்க போய் பார்த்தா, தேஜு ஆல்ரெடி காலேஜ்லேருந்து வந்து வீட்டு வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஐய்யய்யோ! இன்னைக்கு லேட் பண்ணிட்டேனே! போச்சு. என்னாச்சு? அ தேஜு, சாரி தேஜு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சும்மா. எத்தன தடவம்மா சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? சும்மா சும்மா கத பூட்டிட்டு போயிட்டே இருக்க. ஆ? உன்ன மாரி ஒண்ணும் நான் சும்மா இல்ல சரியா? எனக்கும் காலேஜ்ல வேலைலாம் இருக்கு. உனக்கே தெரியும்ல. ஆ? அசைன் பண்ணியிருக்காங்க. எத்தன வேல? ஷோ! ஏம்மா டென்ஷன் ஏத்திட்டே இருக்க என்ன இப்ப பாரு. கதவ தொற ஃபர்ஸ்ட்டு. அ சாரி, சாரி தேஜு. நீ எதுக்கு அம்மாவ கத்துற? ஒண்ணா ஏய்! நீ வாய மூடுறி. காலையில எந்திரிச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக துப்பு இல்ல. நீலாம் என்கிட்ட பேச வந்துட்டியா? தேஜு, சின்ன பிள்ளைகிட்ட அப்படி பேசாத. மா வாய தொறக்காத. எனக்கு கடுப்பா இருக்கு இந்த வீட்ல இருக்கவே. ச்சே! சரி கத்தாத. போ போய் ரெஃப்ரெஷ் ஆகு. ஒண்ணும் தேவையில்ல. நான் போய்க்கிறேன். நகருங்க. அம்மா, என்ன? அவ பாட்டு கத்திட்டு இருக்கா. நீங்களும் நிக்கிறீங்க. நான் அறையலாம்ல. நீ விடுடா. வா. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு. அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன். சரி மாமா. அட! ஜங்கு கூப்பிடுறான். ஹலோ. ஹலோ பொண்டாட்டி. சொல்லுப்பா. இன்னைக்கு ஒரு 1 ஹவர் லேட் ஆகும். நீங்கலாம் தூங்கிருங்க நான் வந்துடுறேன். இல்லப்பா. எனக்கு வேலை இருக்கு. நான் முழிச்சிருக்கேன். நீ வா. ஆர் யூ ஷூர்? ஷூர் தான். நீ வா. அப்போ ஓகே பொண்டாட்டி. ஆமா, ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படி போச்சு? ஆ, எப்பயும் போல. ஓகே தான். உனக்கு? ம். இங்கேயும் அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி சாப்பிட்டியா? இல்லப்பா. நீ வந்த பிறகு தான் சாப்பிடணும். நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், சாப்பாட தள்ளி போடாதன்னு. உன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை தானே. என்னைக்கு ஹெல்த்து போதோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ முடிச்சுட்டு வா. நான் வெயிட் பண்ணுறேன். மா என்னம்மா பேசிட்டே இருக்க? வந்து சோறு போடுறியா இல்லையா? டைம் ஆச்சு எனக்கு. நான் தூங்கணும். யாரு கத்திட்டு இருக்கா தயம்? ஆ, அது ஒன்றும் இல்லை. தேஜுவும் தாராவும் சும்மா விளாண்டுட்டு இருக்காங்கப்பா. விளாண்டாதான் இப்படி சத்தம் வருமா? எனக்கு புரியல. நீ வை. நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன். ஐயோ! ஜங்குக் இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொன்ன. விளாடாத. முடிச்சுட்டு வா. அதெல்லாம் இல்லை. நீ ஃபோனை வைத்தயம். நான் வீட்டுக்கு வரேன். ஏய் ஏய் கட் பண்ணிட்டான். ஐயோ! ஏன் தேஜும்மா கத்திட்டு இருக்க? பாரு, உங்க அப்பா வேலையை விட்டுட்டு அப்படியே பாதியிலே வராரு. 1 மணி நேரம் முடிச்ச பிறகு தான் வருவேன்னு சொன்னாரு. ஏம்மா சொல்ல மாட்ட? நீ கரெக்ட் டைம்க்கு எனக்கு சாப்பாடு வச்சிருந்தா நான் கத்திருப்பேனா? இப்ப பாரு, உன்னால தான் அப்பாக்கு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். தேஜு, தேஜு என்னவ? வர வர ரொம்ப அடமட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஷோ! மம்மா, எனக்கு ஊட்டி விடுறீங்களா? ஆ, ஊட்டி விடுறேன் பாப்பா. உட்காரு. ஆ, ம். ஏமம்மா, நான் ஒண்ணு கேட்கவா? கேளுடா. இல்ல, அ அக்கா எப்படி கத்துறா? நீங்க ஏன் எதுவுமே கேட்க மாட்றீங்க? அது அது ஒன்றும் இல்லடா. அவ டென்ஷன்ல கத்துறா. வேற என்ன? டென்ஷன்ல அம்மா கிட்ட இப்படி தான் கத்துறதா? எங்க மேம் சொல்லியிருக்காங்க, என்ன ஆனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வந்து வாய்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அச்சோ! தரா, எனக்கு புரியுதுடா. அக்கா சரியாயிடுவா. நீ சாப்பிடு. ம். தயம், பொண்டாட்டி. சம்மு, என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டா? கார வேகமா ஓட்டுனியா? அது முக்கியம் இல்ல இப்ப. தேஜு எங்க? ஐயோ! எதுக்குப்பா அவள தேடுற? தேஜு எங்க? அவ ரூம்ல இருக்காப்பா. சரி. தாரம்மா, ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சு டாட்டா. வாங்க சாப்பிடலாம். இதோ இதோ தேஜு அக்காவ என்னன்னு கேட்டு வந்து சாப்பிட்றேன். ம். ஓகே. ஏங்க ஏங்க ஜெகே வேணாப்பா. உட்காந்து சாப்பிடு வா. நீ பேசாம இரு தயம். நானும் பார்த்துட்டு இருக்கேன். 1 வீக்கா அவளோட ஆக்டிவிட்டீஸே சரியில்ல. என்ன ரொம்ப கத்திட்டு இருக்கா? ஏய் வேணாம் அடிக்காதப்பா. நான் அடிக்கலாம்ல. நீங்க சாப்பிடுங்க நான் வரேன். தேஜு, பா கதவை தொற. அப்பா நான் படுத்துட்டேன். கதவை தொறன்னு சொன்னேன். சொல்லுங்கப்பா. ஆ, அப்பா எதுக்குப்பா என்ன அடிச்சீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன் தேஜு. உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என்ன உங்க அம்மாவை எய்த்து எய்த்து பேசிட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஆ, அப்பா அது ரொம்ப ரைஸ் பண்ணிட்டு இருக்கா வாய்ஸை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன இதெல்லாம் புது பழக்கம்? படாது. ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேசாத. அப்பா அது
அப்பா எல்லாம் அந்த அம்மாவால் வந்த பிரச்சனை தான். டாட்டா அக்காவை அடிச்சிங்களா? அடிக்கலாம் இல்லடா, ஜஸ்ட் புத்திமதி சொன்னேன் அவ்வளோதான். என்னப்பா பிள்ளை போய் அடிச்சுட்டு வந்து போய் சொல்றியா? இப்போ சாமர்த்தியம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சும்மா எய்த்து எய்த்து பேசிகிட்டு இருக்க பழக்கம். இப்போவே அடித்து வளர்த்தாதான். என்ன வயசாவது பிள்ளைய கை வாங்குற நீனு? ஆ இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தான். ஆனால் அவள் பண்ணுறது எல்லாம் சரியா சொல்லு? சின்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளை? டீனேஜ் ஆகுது. இன்னும் ஒரு பொறுப்பு வர வேண்டாம்? டென்ஷன் ஆகுது தயவங்க எனக்கு. சரி டென்ஷன் ஆகாத, உட்காந்து சாப்பிடு. அடிக்காதப்பா என் வீட்டு பிள்ளைய. ஏதோ சொல்கிற. டாட்டா கோவப்பட்டாதீங்க. டாட்டா நாளைக்கு சண்டே இல்லை? ஆமாம் பேபி. எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கே போகணும்? இங்கே பீச்சுக்கு போகலாமா? போகலாமே. ஐ ஜாலி. குட் நைட் டாடா. தாரா தூங்கிட்டா. ஜங்கு இங்கே வா. என்னாச்சு பொண்டாட்டி? இங்கே வா. இங்கே பாருப்பா. என்னதான் அவள் டீனேஜாக இருந்தாலும் அவள் இன்னும் எனக்கு குழந்தை தான். அவள் என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணு. அவளை போய் எதுக்குப்பா அடிக்கிற? நான் கூட அவளை அடித்ததில்லை. இன்னும் இப்படி அடிக்காத ஜங்கு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தயம் எதுக்கு கண் கலங்குறப்போ? நீ வச்சிருக்க பாசம் கொஞ்சம் கூட அவளுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நேரம் கத்துவாள் அப்படி சொல்லு. நீ கத்துறதா நினச்சிட்டு இருக்க. அவள் நம்ம கிட்ட தான் அந்த கம்ஃபர்ட்டை உணர்வா. ஸோ நம்ம கிட்ட தான் ஃபீல் ஃப்ரீயா அவள் கத்தியோ ஏதோ பேச முடியும். அதை போய் நீ அதுக்குன்னு இந்த பிஹேவியர் எல்லாத்துக்கிட்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ தயம்? ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கோ ஜங்கு. நீயும் எனக்கு குழந்தை தான். உன்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணப்போ எந்த அளவுக்கு நீ அடாவடியாக ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தெரிஞ்சியோ. எல்லாரும் சொன்னாங்க தயம் உன் லைஃப்பில் வந்த பிறகு நீ அப்படியே மாறிட்ட. ஏன்னா உன்னை நான் என்னோட பார்ட்னரை மட்டும் பார்க்காம என் குழந்தையா பார்த்தேன். உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் நினைக்கல. இருக்கிறப்படியே இருந்து உன்னை அப்படியே லவ் பண்ணேன். ஆனால் உன்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் மறைச்சிருக்கேன். எங்கே உன்னை ஹர்ட் பண்ணிடுவேனோ இல்லை அதான் தயம் நீ பண்ணுற பெரிய தப்பு. அப்போவே அவ்வளோ விஷயம் மறைச்சேன். காலில் கட்டு போட்டிருக்க அது இதுன்னு இப்போ ஏதாவது மறைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை. நமக்குள்ளே எவ்வளவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆனால் ஆனால் என்னைக்கு விட்டு கொடுத்ததே இல்லைல்ல நம்மளை. இதோ போன வாரம் தான் என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ டிவோர்ஸ் ஆச்சா. அப்போ கூட அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னான்? நம்ம 2 பேரையும் பார்த்து ரொம்ப பொறாமப்படுறேன்னு சொன்னான். நான் கண்ணு பட்டுருச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னால் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல ஜங்கு. நயம் எதுக்குடா அழுவுற? முன்னாடி ஒன்றும் இல்லைங்க பாரு. என்ன ஆனாலும் சரி உன்னை விட்டு போகவே மாட்டேன். அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அடுத்த ஜென்மமும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஜங்கு ஃபேமிலி வந்த பிறகு உன்னை நான் சரியாகவே கண்டுக்கிறது இல்லைல்ல. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நீ எப்படி வேலை பார்த்த, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கூட நான் கேட்குறது இல்லை. தேஜவும் தாரா வந்த பிறகு உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்லப்பா. மன்னிச்சிரு. நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாரி சொல்லாதானே? இதெல்லாம் சாரி சொன்னால் சரியாகிற விஷயமா? உட்காந்து பேசினா எல்லாம் சரியாகிரும். சரியா? நீ தேவையில்லாமல் அழுது ஹெல்த்தை கெடுத்துக்காத. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சங்கு. ஆனால் ஒன்று மட்டும், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்போது ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். போய் சாம்பார் தூங்க. லவ் யூ டூ. குட் நைட். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. அக்கா வா சீக்கிரம், கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டேன்டி. ஏன் இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறேன்? வா போகலாம். போகலாம். டாடா. இதை வந்துட்டேன். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? இது போய் பார்க்குறேன். என்ன அம்மா என்ன தூங்கிட்டு இருக்காங்க?
தர பாப்பா சொல்லுடா. இன்னைக்கு பீச்சுக்கு போகிறோம் தெரியுமா தெரியாதா? ஆமால மறந்துட்டேன். இருங்க, என்னது உடம்பு இவ்வளோ சுடுது? ஐயோ தாத்தா அக்கா 2 பேரும் வாங்க, மம்மாக்கு உடம்பு ரொம்ப சுடுது. என்ன உடம்பு ரொம்ப சுடுதா? ஏய் பொண்ணாடி, என்ன இப்படி ஹை ஃபீவர் அடிக்குது? ஏய் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஏய் சொல்லு, நான் எழுப்பி உட்கார வைப்பேல, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுத? என் மூக்கு வேற ப்ளீட் ஆகுது. ஏய் பொண்ணாட்டி, என்னது இது, மூக்கெல்லாம் ப்ளீட் ஆகுது? ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ரெகுலராக வரதான். என்ன ரெகுலராக வரதான்? என்னென்ன மறைச்சு வச்சிருக்கியோ என்கிட்ட இன்னும் தெரியல. ஓ நீ வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், வா கிளம்பலான்னு சொன்னேன். தெரியுமே, இப்படிதான் இருக்காது பிளான் பண்ணிட்டு அதை கெடுக்கிறதுக்குன்னே வந்துருவாங்க. நீ போய் உன் வேலையை பாருடி, இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. ஏய் தேஜு, உனக்கு அவ்வளோதான் லிமிட்ஸு. என் பொண்டாட்டி பத்தி பேசுற வேலை வேண்டாம். அப்பா வாயை திறக்காத, போ போ. என்னப்பா, நேத்து தானே சொன்னேன், பிள்ளைய போய் கத்திக்கிட்டு இருக்க. நீ பேசாம இருத்தையா, நீ வா ஹாஸ்பிட்டல் போலாம். தரவா அப்பாவோட வரியா? வரே டாட்டா. போய் அவளையும் கூப்பிட்டு வா. ம். இப்போ கட் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. என்னாச்சு டாக்டர்? ஜங்குக், ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃப் ரொம்ப வீக்காக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுக்கு நோஸ் ப்ளீடிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்லை சொல்லலையே. ஓகே, அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அநியாயமாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் ஒரு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு லெக் சைடில் அந்த லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்குக், அது சின்ன சர்ஜரி பண்ணி தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை தாரா, பார்த்தியா? ஒரு வெளியில் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது இந்த வீட்டில். இந்த வீட்டில் ஒரு ஃப்ரீடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அக்கா அப்படியெல்லாம் பேசாத, மம்மா எவ்வளோ ஸ்வீட்டு தெரியுமா? நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பிடிச்ச மாதிரி ஏதாவது நடத்திருக்காங்களா? எனக்கு வந்திருக்காங்களே. உனக்கு குட்டி பிள்ளை, அதனால எதுவும் தெரிய மாட்டேங்குது. போடி, எனக்கு டென்ஷனாவது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் தேஜோ நெல்லு. என்னப்பா, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், வர உங்கள் அம்மாவுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இங்கே பாரு, அப்பானா பாசம் காட்ட தான் செய்வாங்க, அதுக்குன்னு என் லிமிட்டை நீ ரொம்ப சோதிக்கிற. அப்பா நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? உடஞ்சி பல்லக்கெல்லாம் தட்டிடுவேன், ஹாஸ்பிட்டல்னு பார்க்க மாட்டேன். அப்பா உண்மையை சொன்னா, அப்பா எதுக்குப்பா அடிச்சிங்க? இதுக்கு தான் சொன்னேன், இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாதுன்னு. வாய் நீளுது. என்ன தெரியும் உங்கள் அம்மா பற்றி? எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா உனக்காக? அப்படி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க? உன்னை என்ன பண்ணுறேன்னே தெரிலடி எனக்கு. சி, இப்படி ஒரு பிள்ளையா எனக்கு நினச்சாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆமாப்பா, இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நிறுத்து. உங்கள் அம்மா பெற்றெடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அதெல்லாம் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கா? ஒரு தடவை கூட உங்ககிட்ட சொன்னது கிடையாது. அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தால் தெரியுமா? ஒன்று பொழைச்சா தயாங்க மட்டும்தான், இல்லை நீ மட்டும்தான். அப்போ கூட அவன் கத்திட்டு என்ன சொன்னான் தெரியுமா? கொஞ்சம் புஷ் பண்ணி முடியல டாக்டர், பண்ணிடுங்க. அப்படி இருக்கப்ப ஒன்றும் உங்களை தான் காப்பாற்றணும், இல்லை பேபியை காப்பாற்றணும். எனக்கு எனக்கு என்ன பேபியை காப்பாற்றிருங்க, எனக்கு வேணும். ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு என் வயிற்றில் உயிருக்கு போராடி உன்னை காப்பாற்றி அவனும் எப்படியோ உயிரோட மீட்டெடுத்து வந்தான். உனக்காக எவ்வளோ நேற்று கூட தூங்கும்போது இதுக்கு பிள்ளைய அரைஞ்சிங்கன்னு என்னைய கை நீட்டி கேட்குறான். உன்னெல்லாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா உனக்காக? சாக்ரிஃபைஸ் பண்ணா எப்பயுமே அம்மா அப்பா பிள்ளைங்கள்ட்ட சொல்லி காட்ட மாட்டான். சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்களாம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறதும் இல்லை. அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டு கத்துற பேசுகிற. உனக்கு எவ்வளோ உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்குமா? அதோட உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலேஜுக்கு அனுப்பிட்டு இவ்வளோ தூரம் படிக்க வச்சு கொண்டு வந்தா என்னென்ன பேச்சு பேசுகிற நீ உங்கள் அம்மாவே? அப்பா அப்பா இது பாரு தேஜு, நீ என்கிட்ட பேசாத தேஜு. நீ பண்ணதில்லைன்னா நான் சத்தியமாக தாங்கிக்க முடியல. இப்படி நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உனக்காக ராப்பகலா நீ கேட்டதை பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டல. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு தான், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் காரணம். வெளியில் சொல்லிக்க மாட்டான் அவன். நானும் ஒர்க்குக்கு போயிடுறேன், அவனும் ஒர்க்குக்கு போகிறான். எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அவனும் ஒர்க்குக்கு போயிட்டு காலையில் சமைச்சு சாப்பாடு கொடுத்து சின்ன பிள்ளை அவளையும் பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற புரிதல் கூட உனக்கு இல்லைல்ல தேஜு. வா அது பேசாத தேஜு. தாரா சின்ன வயசு, உன்னை பார்த்து தான் வளருவா. அவளுக்குள்ள மெச்சூரிட்டி கூட உனக்கு இல்லைல்ல. பாரு கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த பிறகு கூட உனக்கு பீச்சுக்கு போகலன்னா போரு கேடா இருக்கு. கொஞ்சமாச்சும் அம்மா என்ன ஏதாவது பார்ப்போம். நீ தங்கச்சி பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டு கேட்ட ஒரே வார்த்தைக்காக அவன் அந்த சிசேரியனுக்கு அப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறேன். அவனுக்கு தேவை கிடையாதே. எதுக்காக பெற்றுக்கணும்? உனக்கு தேவையே கிடையாது. ஆனா என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டா நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நின்னான். ஆனா நீ அதுக்கு கொடுக்குற கிராட்டிடியூட் ரொம்ப லட்சணமா இருக்கு. டாட்டா அக்காவை திட்டாதீங்க டாடா. அக்கா அழுவுறாங்க. ப்ளீஸ் அக்கா அல்லாத. நீ சமத்து, எனக்கு தெரியும். பாரு பாரு உன் தங்கச்சி பாரு, உன் மேல எரிஞ்சு விடுவ. என்னால உன் விட்டு கொடுக்குதா? என்ன சொல்றதுன்னு தெரியலடி. இல்லைன்னு சொல்லிக்க அசிங்கமா இருக்கு. வா என்ன பாருங்கப்பா. அக்கா அல்லாதக்கா அல்லாதக்கா. அக்கா தாரா, அக்கா என்ன அழுத்திட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு? சாரிடி, மன்னிச்சிரு. உன்னையும் சரியா கண்டுக்கல, அம்மாவை சரியா கண்டுக்கல. அப்பா கிட்ட ஏத்து பேசிட்டு இவ்வளோ நாள் நேர்மையில்தான் தப்பு இருந்திருக்கல. அது கொஞ்சம் கூட கவனிக்காம எல்லாரும் குத்த சொல்லிட்டு இருந்திருக்கேன். அக்கா என்ன கால விழுது? எந்திரி லூசு. எனக்கு தெரியாதா என் அக்கா பத்தி? எதுக்கு அழுவுற? அதெல்லாம் இல்லை, கோவத்துல கத்திருப்ப வீட்டு. என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கும்போது அன்புக்காக வேற எங்கேயோ போய் ஏங்கிட்டு இருந்திருக்கேன். அக்கா எதுக்கு படுத்துட்டு இருக்க? அழாதக்கா. நீ அழாத, நீ எது கழுவுற? நான் தாண்டி அழுவணும். அக்கா அழாத ப்ளீஸ். ஐயோ தங்கம் அழாத. ஸோ தாரா தான் அப்படி தேஜுவை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறா. அம்மாக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. பண்ணலாம். நாளைக்கு அப்பாவுக்கு லீவு, தடக்கு லீவு, அம்மாவும் லீவில் தான் இருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியா? ஹெல்ப் பண்ணுறியா? பிளான் சொல்லிடுறேன். இதுதான் பிளான். வா அக்கா சூப்பர். எவ்வளோ டேலண்டட் தெரியுமா? நீ போய் அழுதுகிட்டு இருக்க. எனக்கு பெரிய மனுஷியா அக்காவா வலியுறுத்தி யாரும் இல்லைன்னு இருக்கு. ஆனால் இதோ என் குட்டி சத்தா இருக்கு. சரி நீ போய் ரெடியாக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நம்ம நாளைக்கு சொன்ன மாதிரி செய்யலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு விடிய காத்தால ஒரு 5 o'clock இருக்கும். தாரா பாப்பா தான் எந்திரிச்சு நேராக இப்போ தேஜு ரூமுக்கு வரா. அக்கா எல்லாம் ரெடியா? ரெடி. நீ தூங்கல? இல்லை நீ வேற அழுதுகிட்டே இருந்தியா? எனக்கு தூக்கமே வரல. அச்சோ என் குழந்தை. இப்போ எப்படி அம்மாவை போய் எழுப்புறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ரெடியாக கீழே போய் நில்ல. சரி ஓகே. டாட்டா டாட்டா. டாட்டா. என்னம்மா? சுச்சு ஆட்டு. ஐயோ வாங்க போகலாம். அம்மா அம்மா. என்ன இந்த டாட்டா சுச்சு ஆத்துன்னு போய் நிற்க சொன்னா அங்கே போய் நின்று தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ
ஓகே ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அம்மா அம்மா. ம் சொல்லுடா. எனக்கு தண்ணி வேணும். கிச்சன் போக பயமாக இருக்க, கூட வாங்க. அக்கா கூட்டிகிட்டு போகலாம்ல. ப்ளீஸ் மாமா, நீங்கள் வாங்க. சரி வா போகலாம். இங்கே நில்லுங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிடா. காலெல்லாம் வலிக்குது. அம்மாடி அப்பா. தயவு உட்காந்து அடுத்த செகண்டே டக்குன்னு ஒரு லைட்டாக அங்கே ஹாலில் எல்லாமே ஆன் ஆகுது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா தேஜு. அங்கே பெருசாக கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது, ஹேங்காக இருக்குது. அந்த லைட்டு கீழே அதில் சாரிம்மா அப்படின்னு போட்டிருக்கு. என்னது இது? என்ன செட்டப் இதெல்லாம்? எப்போது யாரு? மா தேஜு, இன்னும் தூங்கலையா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, என்னது இதெல்லாம்? மா, என்னை மன்னிச்சிருமா. உன்னை நான் அப்படி ஏற்று பேசியிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்பு தான். ஒருத்தவங்கள புரிஞ்சுக்காமே வார்த்தை விடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ சொல்லி கொடுத்துருக்க. ஆனால் அதே உன்கிட்ட இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. உன்னை மன்னிச்சிருமா. அம்மா. ஏய் தேஜு, என்னது இது? காலில் விழுற புது பழக்கம். எந்திரி எந்திரி நீனு. அக்கா அழுறானே. அம்மா, எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை? எப்போவுமே பிள்ளைங்களுக்காக அம்மாவோ அப்பாவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயத்த சொல்லி காட்ட மாட்டாங்க. அது பிள்ளைங்கள பாதிச்சிடக்கூடாதுல்ல, அதான் நாங்கள் சொல்கிறது இல்லை. அப்பா சொல்லியிருப்பார்ல. ஆமாம்மா. இருந்தாலும் இல்லை. எனக்கு என் பொண்ணு 2 பேரும், என் 2 பொண்ணுங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் வேணும். அம்மா, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு நினச்சி உன் உடம்பு கெடுத்துக்கிறேம்மா. ஏம்மா? ஒரு பேபி கிடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தாண்டா தெரியும். ஊரில் எவ்வளவோ எனக்கு கேவலமாக பேசினாங்க. ஆனால் புள்ள பெற்ற பிறகு வேற மாதிரி பேசினாங்க. அதுவும் என் ஃபஸ்ட்டு புள்ள. உன்னை போய் விட்டு கொடுத்துருவேனாடா? சாரிம்மா. அப்போ ஜங்குக் தான் கீழே லைட் எரியறதை பார்த்துட்டு அவ்வளோ நேரம் டக்குன்னு நின்று தூங்கிட்டு இருந்திருப்பான். ரியலைஸ் ஆகிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு கீழே அப்படியே நடந்து வரான் ஸ்டார்ஸில். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? போய் உங்கள் அப்பாட்ட மட்டும் சாரி கேளு. கேட்குறேம்மா, கேட்குறேன். பா 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 சாரிப்பா. உங்கள் யாரையுமே புரிஞ்சுக்காம ஊரில் எங்கெங்கேயோ போய் கேரன் லவ்வுக்காக தேடி இருக்கேன்ப்பா. அது ஏன் தப்பு தான்ப்பா, ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. என்ன காலெல்லாம் வந்துட்டு இருக்கு? எந்திரி. தேஜு எந்திரி. வா, நீங்க நடிச்சது தப்பே இல்லைப்பா. அன்பு கொடுக்குற அம்மா அப்பா தங்கச்சி, இதை விட வேற என்ன வேணும்? போதும்ப்பா, எல்லாம் போதும்ப்பா. பா, ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேசுப்பா. என்ன பாருப்பா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுப்பா. ஏங்க, பிள்ளை அவ்வளோ தூரம் கெஞ்சுறால, வேண்டாமே ப்ளீஸ் பேசுங்க கூட. தேஜு, அல்லாத, இனிமேல் தப்பு பண்ணாத, சரியா? பா, சாரிப்பா. என் 3 குழந்தைங்களும் இங்கே வாங்க. என் அழகு பொண்டாட்டி. எல்லாரும் ஒரு கிஸ் வாங்கிக்கோங்க. பொண்டாட்டி ஒரு கிஸ்ஸு தானா? பிள்ளைங்க முன்னாடி அட்டி தான். எனக்கு
பாசம் கொடுக்குற இவ்வளோ அழகான குடும்பம் இருக்கும்போது பாசத்துக்காக நான் ஏன் ஏங்கணும்? நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், டேக் ஆஃப் மூமெண்ட்ஸ் அவ்வளவா இல்லையே, என்னக்கா ஸ்டோரி இது? எனக்கு புரியுது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி வந்து பண்ணணும்னு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்துச்சு. சரி குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சின்னதாக ஒரு தாட் தேஜுவோட சைட்லேருந்து ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். என்னென்னா, நம்மளுக்கு நிறைய பேத்துல அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி 2 பேருமே இருந்தும் நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். ஸோ என்ன ஆனாலும் உங்கள் பேரண்ட்ஸ் எந்த இடத்துலையும் தயவுசெய்து விட்டு கொடுத்துறாதீங்க. அதுவும் முக்கியமாக நிறைய பேர் பொண்ணுங்களாக இருந்தால் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கலாம். ஆனால் அதே சைட்லேருந்து அம்மாவையும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டு அவங்கள என்றைக்குமே நம்ம வெறுத்துடக்கூடாது. அவங்க என்றைக்குமே நம்மளை வெறுக்கவும் மாட்டாங்க. அண்ட் நான் ஃபைனலி ஒரு குட்டி விஷயந்தான், என்ன ஆனாலும் சரி நம்ம அம்மா போல் வராது. அண்ட் நம்ம கென் கருணாஸ் சொல்லியிருப்பாரு, அம்மா அப்பாவை தவிர வேறு யாரும் வந்து அவ்வளோ இதாக வந்து லவ் பண்ண மாட்டாங்க உங்களை. அப்படியே வந்தாலும் அவங்களையும் கைவிட்டுறாதீங்க. அம்மா அப்பா லவ் கொடுக்குற மாதிரியே பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் கிடைப்பாங்க லைஃப்பில். அப்படி கிடைச்சாலுமே வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப்பில் விட்டுறாதீங்க. அவங்க வந்து ரொம்ப பொக்கிஷம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. அது அவங்களுக்கு லேட்டர் தெரிஞ்சு வந்த பிறகு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக ஃபீல் பண்ணுவாங்க. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னத்தை மறைச்சேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது வேண்டாம். எதுனாலும் உடனே இப்போ அவங்க பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ சொல்லிடுங்க. அது அந்த டைமில் வந்து கோவப்படுவாங்க தான், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்மள ஒருத்தவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. அது ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், திடீர்னு தேஜு அக்கா ரொம்ப தத்துவம்லாம் பேசுகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்து திடீர்னு அம்மா இது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் அம்மா அப்பா அப்படின்னு. ரீல்ஸோடு பார்க்கறது இல்லாமல் கொஞ்சம் ரியல் லைஃப்லேயும் அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே இதுலேயே ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி ஒன் ஷாட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஹோப் யூ ஆல் லைக். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். பை.